ஹலோ சொல்லுங்க. மேம் வணக்கம். நான் கேப்டன் நியூஸ்ல இருந்து ரிப்போர்ட்டர் சமரன் பேசுறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க இல்லையா, இந்த ஸ்விக்கி அண்ட் ஆமாங்க. ஜொமேட்டோ. ஆமா. அது வந்து பிராங்க் மாதிரி பண்ணிருந்தீங்களா இல்ல நீங்க யூஸ்வலா கண்டென்ட்காக எடுத்த வீடியோவா மேம் அது? பிராங்க் பண்ணல, கண்டென்ட்டுக்காகவும் எடுக்கல. சரி ஆக்சுவலா ஸ்விக்கி ஃபர்ஸ்ட் வருமா இல்ல ஜொமேட்டோ ஃபர்ஸ்ட் வருமா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணுவோம்ல. இப்ப ஆண்ட்ராய்டு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குமா, ஐபோன் நல்லா இருக்குமா அப்படின்னு பாப்போம் இல்லீங்களா. சரி. அந்த மாதிரி நம்ம ஜென்ரலா இப்ப ஸ்விக்கி ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜொமேட்டோ ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட பண்ணிருக்காங்க. சரி. இந்த மாதிரி தான் ஒரு சும்மா ஒரு சேலஞ்ச், யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ. இல்ல உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த ஃபுட்டை டெலிவரி பண்ணணும்ன்றதுக்காக எவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வருவாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி. அப்படி வரும்போது இன்கேஸ் அவங்களுக்கு ஏதும் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருந்தா அதுக்கு உங்களால பொறுப்பேற்றுக்க முடியுமா? இல்ல சார், உங்களுக்கு ஒண்ணு புரியுதா, அவங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு. இல்ல அவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. நான் ஜென்ரலாவே கேக்குறேன். ஜென்ரலாவே அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம போகணும். அவங்களுக்கு அந்த ஒரு டார்கெட் இருக்கு. இன்கேஸ் அவங்க சிக்னல்ல எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா கூட அதை மீறி அவங்க காஸ்டா ஓட்டிட்டு தான் போக வேண்டியது இருக்கும். இப்போ உங்களுடைய வீடியோ சமூக வலைதளங்கள்ல ட்ரால் மெட்டீரியலா மாறுதுங்கிறது தெரியுமா உங்களுக்கு? இந்த வீடியோ என்ன சமூக வலைதளங்கள்ல ட்ரால் மெட்டீரியலா மாறுது? ட்விட்டர்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்துலயுமே நீங்க போய் முதல்ல ஃபுல் வீடியோவை பாருங்க. நாங்க வந்து ஸ்விக்கியா இல்ல ஜொமேட்டோவா எது பெஸ்ட்ன்றதுக்காக வீடியோ பார்த்தனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். அததான் சொல்றேன். நீங்க பண்ணது சரின்னு ஜஸ்டிஃபை பண்றீங்களா? நீங்க யார் ஃபர்ஸ்ட் வந்தா அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுப்போம்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? இது நாங்க என்ன யோசிச்சோம்னா ஸ்விக்கி ஃபர்ஸ்டா இல்ல ஜொமேட்டோ ஃபர்ஸ்ட் வருதா நம்ம அதாங்க கேக்குறேன். இன் கேஸ் அவங்க ரெண்டு பேரும் வேகமா ஓட்டிட்டு வர்றதுல ஃபுட் டெலிவரி பண்ணணும்னு நீங்க காசு கொடுக்குறீங்கன்றது ஓகே. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இப்போ நீங்க ஸ்விக்கிலயோ ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா சார்? எங்க ஆர்டர் பண்றதெல்லாம் விட்டுருங்க. இன் கேஸ் அப்கோர்ஸ் நான் ஆர்டர் பண்ணுவேமே தவிர இன்னொரு ஒருத்தர் உயிரில்ல 500 ரூபாய் வச்சு விளையாட மாட்டோம். ஏங்க அவங்களுக்கு தெரியாதுங்க. நான் வந்து டிப்ஸ் மாதிரி தாங்க கொடுத்திருக்கேன். இப்போ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தேங்க்யூ சோ மச்னு சொல்லி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் சரிங்க. நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணலையே, யார் முன்னாடி வரீங்களோ உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நீங்க அவங்கள தவறான முறையில சித்தரிக்கிறீங்க, தவறான முறையில பயன்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க முதல்ல சும்மா கேட்கணும்னு கேட்காதீங்க. ஃபுட் தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். 2 பேர்கிட்டயுமே ஒரே ஃபுட் தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். 2 பேருமே ஃபுட் தான் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா தேங்க்யூனா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கொடுத்திருக்கேன். நீங்க அந்த வீடியோல இல்ல, நீங்க அந்த வீடியோல அப்படி சொல்லலையே. வேற என்ன சொல்லிருக்கீங்க? யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு 500 கொடுக்கறதுக்காக தான் இத ஆர்டர் பண்ணேன்னு சொல்றீங்க. வாங்கிட்டு தானங்க சொல்லவே செய்றேன் அவங்க கிட்ட. இல்லங்க, நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணதே அந்த 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு தானேன்றேன். அததான் நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணிருக்கீங்க வீடியோல. ஏங்க அந்த ஃபுட் ஆர்டர் பண்றது 500 ரூபாய் கொடுக்கறதுக்காக கிடையாதுங்க. இல்ல நீங்க வீடியோல அப்படி தானே சொல்லிருக்கீங்க. நீங்க டிப்ஸ் சொல்லி கொடுக்கலையே. இவங்க சம்பந்தமே இல்லாம நீங்க வந்து சும்மா கேள்வி கேட்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க கேளுங்க. நான் உங்களுக்கு நியாயமா தான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா இது வந்து அவங்க 2 பேரோட உயிரை வச்சு விளையாடுறது அப்படிலாம் கிடையாது. இப்ப நார்மலா நீங்க வீட்ல இருக்கும்போது நான் என்ன கேக்குறேன், நான் என்ன கேக்குறேங்க, இல்ல இதே 500 ரூபாவை நீங்க 100க்கு கால் பண்ணி கொடுத்துக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஒரே நிமிஷம் இருங்க. நான் எல்லாத்துக்கும் கால் பண்ணி குடுக்குறேன். நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போதோ இல்ல நீங்க வேலையா இருக்கும் போதோ நீங்க ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் பண்ண உடனே அந்த அண்ணா எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. குடுத்து முடிச்ச உடனே தேங்க்யூனா அப்படின்னு ஒரு 50 ரூபாய் எடுத்து அவர்கிட்ட குடுக்குறீங்க. கரெக்டா? சரி. இத நீங்க ஸ்விக்கிக்கு மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா தப்பு இல்லங்க. அட் அ டைம் ஜொமேட்டோக்கும் பண்ணீங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்து ஸ்விக்கிக்கு மட்டும் பண்ணிருந்தா பரவாயில்ல, ஜொமேட்டோக்கு மட்டும் பண்ணிருந்தா பரவாயில்ல. இவ்வளவு இதுதான் நடந்தது. நான் என்ன பண்ணேன்னா ஸ்விக்கிலயும் அதை ஆர்டர் போடுவோம், ஜொமேட்டோல ஆர்டர் போடுவோம். யாரு நம்மளுக்கு வந்து சீக்கிரமா வராங்களோ அதுக்கு முன்னாடி. அதுதான் எதுக்குன்னு கேக்குறேங்க. நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தா ஸ்விக்கில ஜொமேட்டோல ஒண்ணுக்குள்ள பண்ணிருக்கலாமே. ஒரு நிமிஷம் இருங்க. நான் அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்கும்போது ரொம்ப பசிக்கும், அந்த டைம்ல சமைக்க முடியாது. அப்ப வந்து நான் ஸ்விக்கில ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு 20 நிமிஷம் 30 நிமிஷம் காட்டி 40 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடந்திருக்கு. அதனால நம்ம இப்ப வந்து ஸ்விக்கியா இல்ல ஜொமேட்டோன்னு பாப்போம். எது ஃபர்ஸ்ட் வருதோ நம்ம அதுதான் இதுக்கப்புறம் பெஸ்ட்னு நினைச்சிட்டு கம்பேர் பண்ணிருப்பேன். ரேட் கம்பேர் பண்ணிருப்பேன், எவ்வளவு நேரத்துல வராங்கன்னு கம்பேர் பண்ணிருப்பேன். நான் ஒரு போன் கூட ஸ்விக்கி அண்ணாக்கோ இல்ல ஜொமேட்டோ அண்ணாக்கோ போன் பண்ணி நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டதே கிடையாது. அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்ட கேள்வி, நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தா
ஸ்விக்கில பண்ணிருக்கலாம், ஜொமேட்டோல பண்ணிருக்கலாம். ரெண்டையும் ஆர்டர் பண்ணிட்டு யாரு முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு 500 ரூபாங்கிறது சரியா உங்களுடைய பார்வையில சரியாது? சும்மா நீங்க உட்கார்ந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணி சும்மா போடணுன்றதுக்காக நீங்க பேசுறீங்கல்ல. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியவே மாட்டேங்குது. இல்லங்க, நீங்க இதே விஷயத்த டிராபிக் போலீஸுக்கும் நார்மல் போலீஸுக்கும் பண்ணிட்டு 500 ரூபாய் கொடுத்துருக்கலாமேன்னு கேக்குறேன். அவங்க யார் ஃபாஸ்டா வராங்க, ஆம்புலன்ஸ் வருதா இல்ல போலீஸ் வேகமா வராங்களான்னு பாத்துக்கலாமே. ஏன் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ யூஸ் பண்றீங்க? சம்பந்தமே இல்லாம இருக்கே. இப்போ நீங்க ஆண்ட்ராய்டா இல்லங்க, நீங்க யூடியூப்ல ஒரு கண்டென்ட் போடுறீங்க, உங்களுக்கு அல்டிமேட்டா அதுல ரெவென்யூ வருது, சப்ஸ்கிரைபர் வருது, வியூஸ் வருது, அதுக்காக தான் இந்த கண்டென்ட் பண்றீங்க. அந்த வீடியோவை நீங்க மானிடைஸ் பண்ணாம விட்டீங்களா? இல்ல பண்ணீங்கல்ல, பண்ணீங்களா இல்லையா? இப்ப எவ்வளவு ரெவென்யூ? இல்லங்க, நீங்க மானிடைஸ் பண்ணீங்கல்ல, அதுல நீங்க ஒரு வருமானம் பாக்குறீங்கல்ல, அதுக்கு 2 உயிரை பலியாக்குறீங்கல்ல, அதுதான் கேள்வி. ஏங்க என்னங்க நீங்க பேசுறீங்க? நான் வந்து ஆர்டர் பண்ணது அவங்களுக்கு தெரியாதுங்க. அவங்களுக்கு தெரியாமையே போட்டோங்க. 2 பேரை வர வச்சு ஃபுட்டு வாங்கி வீடியோ ரெக்கார்ட் பண்றீங்கல்ல, அது உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா தெரியுது இல்ல? அது உங்களுக்கு கவரா தெரியலையான்னு கேக்குறேன். அதே மாதிரி நீங்க ஏன் ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் பண்ணலன்றது என்னோட கேள்வி. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன், அந்த கண்டென்ட் இன்னும் வைரலா போகுமே நீங்க அப்படி பண்ணீங்கன்னா. நாங்க வைரலுக்காக பண்ணவே இல்லங்க இது. சரி, நாங்க நிஜமாவே இது வைரல் ஆகும் நினைச்செல்லாம் நாங்க பண்ணல. சரி, ஓகேங்களா? நாங்க பண்ணது ஸ்விக்கி வந்து சீக்கிரமா டெலிவரி பண்றாங்களா இல்ல ஜொமேட்டோ டெலிவரி பண்றாங்களா, அவ்வளவுதான் எங்களுக்கு. அப்படின்னா நீங்க எதுக்கு 500 ரூபாய் கொடுத்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு புரியவே இல்ல. நான் வந்து ஒருத்தங்க எனக்கு எடுத்துட்டு வந்து ஃபுட் டெலிவரி பண்றாங்க, தேங்க்யூ சோ மச் அண்ணா அப்படின்னு 500 ரூபாய் கொடுத்து. நீங்க அப்படி சொல்லலங்க, அந்த வீடியோல தெளிவா நீங்க மென்ஷன் பண்றீங்க யார் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு 500 ரூபாய். நான் அவர்கிட்ட சொல்றேன் இத்தனைக்கும், அண்ணா உங்களோட ஃபேஸ போட்டுட்டா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு தான் நான் அதை பண்றேன். எங்க அவரே ஹெல்மெட் போட்டிருக்காரு, ஹெல்மெட்டே திறக்கல. நீங்க இத என்ன சொல்லிருக்கணும்? இது இல்ல நீங்க போன் கால் பேசுறதுக்கு முன்னாடி இதை சொல்லிருக்கணுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாப்போம். நான் உங்களுக்கு எவ்வளவு மரியாதையா நீங்க போன் பண்ணிருக்கீங்க, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே நான் வந்து உட்கார்ந்து நீங்க கேக்குறதுக்கு ஏங்க இப்ப நானும் உங்களுக்கு மரியாதை குறைவே எதுவுமே கேட்கலையே. நீங்க பண்ண வீடியோக்கு விளக்கம் கேக்குறேன். நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. இல்ல நீங்க சொல்றத ரொம்ப தெளிவா நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க வீடியோ பார்த்துட்டு தான் உங்கள்ட்ட நான் கேள்வியே கேக்குறேன். என்ன தெரியுமா சொல்றீங்க? நீங்க ஒரு 500 ரூபாய் வச்சு 2 பேரோட உயிரோட விளையாடுறீங்களா? அதுதானங்க உண்மை. அது உண்மை எப்படிங்க ஆகும்? அப்பனா நீங்க போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் பண்ணிருக்கலாம், ஏன் பண்ணல? ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க போய் இதுல யூடியூப்ல போட்டு பாருங்க, ஸ்விக்கி வச்சு ஜொமேட்டோன்னு 1000 வியூ. உங்களுக்கு என்னன்னா இவங்கள வச்சு பண்ணும்போது உங்களுக்கு எந்த கேள்வியும் யாரும் கேட்க போறது இல்ல. இதே நீங்க போலீஸோடய ஆம்புலன்ஸோடய பண்ணீங்கன்னா சரி, நீங்க ஆம்புலன்ஸ் பண்ணிருக்கலாமே, யார் வேகமா வரான்னு பாத்துக்கலாமே. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு நிஜமாவே ஆம்புலன்ஸ் தேவைப்படுது டெய்லி வாழ்க்கையில, அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது தப்பு கிடையாதுங்க. 2 பேரை வர வச்சு எவ்வளவு வேகமா வராங்கன்னு பார்த்து 500 ரூபாய் கொடுக்கறது தப்புங்க. வராங்கன்னே பாக்கலங்க. இல்ல சட்டப்படியே இது தப்புங்கிறேன். உங்களுக்கு அது கண்டென்ட் சரினா இது சட்டப்படி தப்புங்கிறேன். அவங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட் உங்க மேல ரைஸ் பண்ணாங்கன்னா இது தப்புங்க. சரி ஓகே, உங்களை கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன், அவங்கள வந்துட்டு நீங்க யார் சீக்கிரமா வரீங்களோ உங்களுக்கு 500 ரூபாய் கொடுப்பேன்னு அவங்க கிட்ட நான் போன் பண்ணி எல்லாம் சொல்லல. நீங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்க அந்த வீடியோ எடுத்து தான் பதிவா போட்டீங்களே. சரி ஓகேங்க, நீங்க கடைசி வரைக்கும் நீங்க வந்து வீடியோ எடுத்துட்டீங்க 2 பேரோட உயிரை இது பண்ணிட்டீங்கன்னு தான் நீங்க சொல்றீங்க. அதுதானே உண்மை. உங்க வீடியோக்கு கீழே நீங்களே கமெண்ட் பாருங்க. சரி ஓகேங்க. இல்லங்க இதுக்கு முன்னாடி ஒரு 1000 வீடியோ பண்ணிருக்கீங்க, யாராவது இப்படி கேள்வி கேட்டுட்டாங்களா உங்களை? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு போன் பண்ணி பேசி அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க ஏதோ ஒரு விதத்துல வெளியில போட்டு நீங்க ஒரு வியூஸோ இல்ல சப்ஸ்கிரைபர்ஸோ இல்ல இதுவோ பண்ண போறீங்க, அவ்வளவுதானே. நீங்க என்ன பண்ணீங்களோ அத உங்ககிட்டே கேள்வி கேட்டு அதுக்கான விளக்கத்தை வாங்க வேண்டியது ஒரு பத்திரிகையாளரோட கடமை. அதனால நான் செய்யறேனே தவிர என்ன சொல்றது, எல்லை மீறி நான் பேசவும் இல்ல, உங்களுக்கு மரியாதை கொடுக்காமலும் இல்ல. இல்ல நான் நீங்க ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு தெரியுதுல ஒரு பத்திரிகையாளர் கால் பண்ணி ஜஸ்டிபிகேஷன் கேக்குறாங்கன்னு. சரி, நீங்க பண்ண வீடியோ சரியா தப்பாங்கறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு அது தெரியலையா, தவறுங்கிறது தெரியலையா, அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது. எப்படி பண்ணக்கூடாது? அந்த மாதிரி 2 பேரை போட்டி போட்டு வர வச்சு 500 ரூபாய் கொடுக்கறது சரியா? 2 பேரும் போட்டி போட்டுலாம் வர வைக்கலையே. சரி, அப்ப உங்க வீடியோல அது ஜஸ்டிஃபை பண்ணல நீங்க. ஒரு நிமிஷம் இரு, அவர் பத்திரிகையாளரா, அவர் நம்ம வீடியோ பாத்துருக்காரு, போன் பண்ணி இந்த மாதிரி கேக்குறாங்க. இல்லங்க எல்லா சோசியல் மீடியாலயும் உங்க வீடியோ வைரலா போயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு புரியுதா? சோசியல் மீடியால வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, எல்லா விஷயம் இல்லங்க 1000 வீடியோ வைரல் ஆகட்டுங்க, நீங்க 2 உயிரில மேல விளையாடுறீங்கன்றது உங்களுக்கு தெரியலன்னு கேக்குறேன். உயிர் மேல நான் விளையாடலங்க, உங்களை விட நான் அதிகமாவே உயிர் மேல வந்துட்டு மரியாதை வச்சிருக்கேன். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு போன் பண்ணி நீங்க யாருக்கு வச்சு வரீங்களோ அவங்களுக்கு தான் காசுன்னு சொல்லல. அங்க வந்த உடனே சொல்லலங்க, ஆனா வந்ததுக்கு அப்புறம் அத தானே சொன்னீங்க. அத போங்கங்க, உங்களுக்கு நான் என்னங்க சொல்றது. இதுக்கு மேல உங்கள்ட்ட இல்ல நீங்க சொல்ல வேண்டிய விளக்கத்தை சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல நாங்க பாத்துக்குவோம், ஒண்ணும் பிரச்சனை. சரி பாத்துக்கோங்க.